மாக்காணி அவர்களின் திட்டம் என்பது நீண்டகால அடிப்படையிலான ஒரு போக்கை கொண்டதாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகள் நாளாந்தம் இடம்பெறுகின்ற இந்த பொருளாதார தளம்பல்கள் போன்ற விடயங்களில் எவ்வாறான நிலையை அவரது அரசு எடுக்கின்றது அல்லது எடுக்கப் போகின்றது என்பது குறித்த தெளிவான பார்வை பலரிடம் இல்லை அல்லது அறியக்கூடிய வெளிப்படை தன்மை என்பதை கொண்டதாக அவர்களுடைய நடவடிக்கை இல்லை என்கின்ற காரணங்கள் தான் இதற்கான முக்கிய காரணியாக இருக்கின்றது. அறிவிக்கப்படுகின்ற திட்டங்கள் என்பன அலாதியானவையாகவும் அதேவேளை பல பில்லியன் டாலர்கள் அதாவது சாதகங்களை கொண்டவையாகவும் அல்லது செலவினங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் பொருளாதாரத்தை வளர்ப்பது தொடர்பான நடவடிக்கைகளை கொண்டவையாக இருந்தாலும் அதன் நடைமுறை சாத்தியம் என்பது பின்தள்ளி போகின்றது என்கின்ற உண்மை இப்பொழுது ஒரு நிஜமாக அல்லது உரைக்க தொடங்கி இருக்கின்றது என்று கூறலாம். அதை எவ்வாறு தனது தேர்தல் தொகுதியில் அவர் தோற்ற பொழுது அதிலிருந்து அவர் தலைமை பதவியிலிருந்து விலத்தி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்ட பொழுதும் 2026 ஆண்டு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இடம்பெற்ற தலைமைத்துவத்தை நிரூபிப்பதற்கான மகாநாட்டில் தற்போது உள்ள ஆட்சியின் அல்லது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளவர்களின் ஆதரவை பெற்று அவர் ஒரு நிச்சயமாக தனது தலைமைத்துவத்தை மீண்டும் புதுப்பிக்கின்றார் அல்லது மீள வருகின்றார் அல்லது தன்னை மீள கட்டியமைக்கின்றார் என்ற நிலையில் இருக்கின்றார். எனவே அவருக்கான ஆதரவு புலமும் மற்றும் அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு தொடர்ச்சியான ஆதரவு கொடுப்பதும் கன்சர்வேட்டிவிடரே ஓரளவு கூடியிருந்தாலும் கன்சர்வேட்டிவ் கட்சி அரசியலில் இருந்து ஒதுங்குபவர்கள் கூட ஒதுங்கி இருக்கிறார்கள். வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். கனேடிய அரசியல் களம் என்பது ஒரு திருப்பு முனையை சந்திக்கின்ற நிகழ்வாக தற்போதைய தருணம் அமைந்திருக்கின்றது. காரணம், லிபரல் கட்சி அமோக வெற்றி வாகை சூடி ஆட்சியில் இருக்கின்றது. கடந்த ஒரு வருடங்களாக அதனுடைய போக்கு குறித்து மக்களுடைய ஆதரவு நிலை என்பது வருகின்ற கருத்து கணிப்புகளில் மாறுபட்டவையாக இருக்கின்றன. இருந்த போதிலும் பலத்த சவாலுக்கு மத்தியில் கனடாவை நிலைநிறுத்திய பெருமை மாக்காணியை சார்ந்திருக்கின்ற பொழுதிலும் மாக்காணி அவர்களுடைய தற்போதைய நகர்வுகள் மக்களினுடைய மனதுகளில் எவ்வாறான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. மறுபுறையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பிய பொலியே அவர்கள் தற்பொழுது பல்வேறு வித்தியாசமான நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்களிலும் சரி, அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகளிலும் சரி, பல்வேறு மாற்றங்களை அவர் தன்னகத்தை கொண்டு தற்போது இந்த களத்தில் செயல்பட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த அரசியல் நகர்வு என்பது மாக்காணி மீதான செல்வாக்கை குறைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். தற்போது மக்களுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையிலும் முன்னர் இருந்த நிலையில் இருந்து லிபரல் கட்சிக்கான செல்வாக்கும் அதே நேரத்தில் மாக்காணிக்கான செல்வாக்கும் குறைந்து வருவது குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கின்றது. இந்த குறைவு அல்லது சரிவு நிலை என்பது தொடர்ந்து நீடிக்கக்கூடிய தன்மை காணப்படுகிறதா? தேர்தலுக்கு இன்னும் நீண்ட காலம் இருந்தாலும் கூட இது எவ்வாறான தாக்கத்தை கனேடிய அரசியலில் ஏற்படுத்தும்? அதே நேரத்தில் தற்போது இருக்கின்ற கனேடிய பொருளாதார நிலைகளில் எவ்வாறான மாற்றங்களை தலைமைத்துவம் செய்ய போகிறது போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்று பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இப்பொழுது மீண்டும் இந்த டாரிஃப் என்பது தொடர்பான தகவல்கள் காட்டுத்தீ எழுந்ததன் அடிப்படையில் இப்பொழுது அமெரிக்காவினால் முன்வைக்கப்படுகின்ற மற்றொரு பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. நேற்றைய தினம் உலகக்கிண இறுதிப் போட்டியில் 3 நாட்டு தலைவர்களும் சந்தித்த ஒரு நிகழ்வை எல்லோரும் பார்த்திருப்பார்கள். இந்த நிலையில் தொடர்ந்தும் அமெரிக்க ஜனாதிபதி பல்வேறு நகர்வுகளை எடுக்கக்கூடிய கருத்துக்களை அண்மைய நாட்களில் வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் மாக்காணிக்கான ஆதரவு நிலை என்பது எழக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமெரிக்காவினுடைய அணுகுமுறை அந்த காலத்தில் இருந்தது. அமெரிக்கா எந்த நகர்வை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்துதான் மாக்காணியினுடைய வெற்றி வாய்ப்பும் அதில் பொதிந்திருந்த ஒரு விடயமாக இருந்தது. இருந்த போதிலும் இப்பொழுது ஒரு வருடம் கடந்திருக்கின்ற நிலையில் உலக நாடுகள் பலவற்றுக்கும் மாக்காணி சென்று வருகின்றார், பலரை சந்தித்து வருகின்றார். நீண்டகால பொருளாதார நோக்கின் அடிப்படையிலான பல திட்டங்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். இருந்த போதிலும் மக்கள் பொருளாதார சுமையில் தற்பொழுது தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. வட்டி வீதம் குறையுமா அல்லது தொடர்ந்து நிலைத்திருக்குமா என்ற தகவல்கள் கூட ஒரு நிலைத்தன்மையான நிலையாக இல்லாமல் தொடர்ந்து ஒரு தளம்பு நிலையில் இருக்கின்ற சூழல் காணப்படுகின்றது.
உலக விடயங்கள் கூட கனேடிய பொருளாதாரத்துக்கு சாதகமான ஒரு சமிக்கையை காட்டாத சூழ்நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழல்கள் அனைத்துமே மாக்காணியின் மீது சுமத்தப்படுகின்ற ஒரு சுமையாக இருக்கின்றது. அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மிக சிறந்தவையாக இருந்தாலும் கூட அவருக்கான அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய விடயங்களாகவும் உலகம் மாறாத ஒரு சூழலும் காணப்படுகிறது. இந்த நிலையை பார்க்கின்ற பொழுது எவ்வாறான நிலை என்பது தொடர்ந்து வருகின்ற காலத்தில் ஏற்பட போகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பியர் பொலிவே அவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எடுபடக்கூடியவையாக தற்பொழுது மாறிக்கொண்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அவதானிப்புகள் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் அல்லது கருத்து என்ன? இல்லை, நிச்சயமாக மாக்காணி அவர்களின் திட்டம் என்பது நீண்டகால அடிப்படையிலான ஒரு போக்கை கொண்டதாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகள் நாளாந்தம் இடம்பெறுகின்ற இந்த பொருளாதார தளம்பல்கள் போன்ற விடயங்களில் எவ்வாறான நிலையை அவரது அரசு எடுக்கின்றது அல்லது எடுக்கப் போகின்றது என்பது குறித்த தெளிவான பார்வை பலரிடமும் இல்லை, அல்லது அறியக்கூடிய வெளிப்படை தன்மை என்பதை கொண்டதாக அவர்களுடைய நடவடிக்கை இல்லை என்கின்ற காரணங்கள் தான் இதற்கான முக்கிய காரணியாக இருக்கின்றது. அறிவிக்கப்படுகின்ற திட்டங்கள் என்பன அலாதியானவையாகவும் அதேவேளை பல பில்லியன் டாலர்கள் அதாவது சாதகங்களை கொண்டவையாகவும் அல்லது செலவினங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் பொருளாதாரத்தை வளர்ப்பது தொடர்பான நடவடிக்கைகளை கொண்டவையாக இருந்தாலும் அதன் நடைமுறை சாத்தியம் என்பது பின்தள்ளி போகின்றது என்கின்ற உண்மை இப்பொழுது ஒரு நிஜமாக அல்லது உரைக்க தொடங்கி இருக்கின்றது என்று கூறலாம். அதை எவ்வாறு கூறலாம் என்றால், இப்பொழுது ஐக்கிய அரபு ராச்சியத்தில் சென்று 70 பில்லியன் டாலர்களுக்கான முதலீட்டை பெற்று அது இந்த முதலீடு கனடாவிற்கு வரும் என்று தெரிவித்த விடயம், அந்த விடயம் தற்பொழுது சாத்தியப்படுமா என்றால் மத்திய கிழக்கு ஒரு பதட்டத்தில் இருக்கின்றது. எனவே அதன் பலாபலன்கள் எப்பொழுது வரும் அல்லது அதன் நகர்வுகள் எப்பொழுது வரும் என்பது அந்த நாட்டுக்கே தெரியாத ஒரு நிலையாக இருக்கின்றது என்றால், அந்த நாடுகள் தற்பொழுது போர் முகம் கொண்ட அமெரிக்க ஈரான் போரின் அதாவது பலிக்கடாக்களாக அல்லது தாங்களும் பங்காளர்களாக மாறி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இதனை ஒரு கன்சர்வேட்டிவ் கட்சியால் வலுவான ஒரு பிரச்சாரமாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அதிகமாக குறுகிய காலத்தில் பயணம் செய்த கனேடிய பிரதமர் என்கின்ற ரீதியில் இவர் குறித்த வாக்குறுதிகள் எல்லாம் இவருடைய முன்னைய பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களின் வாக்குறுதிகள் போன்றவையா என்கின்ற கேள்விகளை அவர்கள் எழுப்புகின்ற பொழுது அல்லது அவர்களுடைய ஆளுமையில் மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்கள் கூட பொருளாதார விடயங்களில் அக்கறையை செலுத்துகின்ற பொழுது மாக்காணி அவர்களின் நடவடிக்கை என்பது கேள்விக்குறியாகின்றது என்று சொன்னால், இப்பொழுது 11 மாதங்கள் அந்த அவ்வாறான ஒரு அறிவிப்பை விடுத்தாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். அவ்வாறான ஒரு அறிவிப்பு வந்ததன் பிற்பாடு என்ன நடவடிக்கை எழுந்தது என்று சொன்னால், அதற்கு பதில் தரக்கூடிய நிலையில் சர்வதேச நிலைமைகள் இல்லை. ஆனால் அது நிச்சயமாக கனடாவை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லை. எனவே கனடாவின் ஆரோக்கியம் சார்ந்த விடயங்கள் குறித்த விவகாரங்களில் அக்கறை வருகின்றது. மறுபக்கமாக விடயங்கள் இடம்பெறுகின்றனவா என்றால் ஆம், இந்த அரிதான கனிம பொருட்கள் ஏனைய விலை போகக்கூடிய கனிம பொருட்களை பெறக்கூடிய இடங்களில் அவற்றிற்கான பாதைகள் போடுதல் அல்லது அந்த சுரங்கங்களை நோக்கிய நகர்விற்கான வழிவகைகளை மேற்கொள்ளல் போன்றவை இடம்பெறுகின்றன. அதே போல எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுவை ஆசிய நாடுகள் போன்றவற்றிற்கு கொண்டு செல்வதற்கான பிரிட்டிஷ் கொலம்பியா வரையான இந்த குழாய் அமைக்கும் பாதைகள் எல்லாம், இரட்டடிப்பு காக்கும் பாதைகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றன. இவைகள் ஒரு படத்தில் அந்த பகுதிகளில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகளில், அதாவது உணவு விலையேற்றம் மற்றும் வட்டி வீத அதிகரிப்பு போன்றவற்றில் எவ்வாறான நடவடிக்கைகளை அவர்கள் எடுப்பார்கள் என்பதில் குறித்த ஒரு கருத்து இருக்கின்றது. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் ஒரு வங்கி, அதாவது இந்த வருடம் அதிகமாக அதாவது அடைமான கடன்கள் என்பன மீள புதுப்பிக்கப்பட போகின்றன. அதற்கான உறுதி தேவை என்று சொன்னால் எவ்வாறாக இருந்தாலும் 2 மடங்காக அவர்களுடைய செலவு, அதாவது கட்டுப்பணம் அதிகரிக்கும் என்றாலும் ஆக குறைந்தது 20 அல்லது 30 வீதமாவது கூடும். அதாவது ஒரு $2000 மோட்கேஜுடையவருக்கு 2600 அல்ல 2800 டாலர்களாக கூட ஆக குறைந்த அளவில் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த நேரத்தில்
வங்கிகளின் நிலையை உறுதி செய்வதற்காகவும் வங்கிகளின் வளர்ச்சிக்காகவும் $20 பில்லியன் பெறுமதியான மோட்கேஜ் பொண்ட் எனப்படுகின்ற அடைமான கடன் நிதியத்தை கனடா உறுதி செய்கின்றது. இதே போன்ற நடவடிக்கைகள் ஏனைய இடங்களிலும் எடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை ஒரு அவர்களுக்கான அடிநாதமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த நிழல் அரசு, அதாவது கன்சர்வேட்டிவின் நிழல் அரசின் அமைச்சர்களாக அல்லது அமைச்சர்களாக இருக்கின்ற இந்த நிதி அமைச்சராக இருக்கின்ற மைக்கேல் சாங்காக இருக்கட்டும், அல்லது அந்த அமெரிக்க விவகாரங்களுக்கான அந்த நிழல் அமைச்சராக இருக்கின்றவர், அவருடைய பெயர் சு முஞ்சிதார், அவர் மன்னிக்கும் அல்பர்டாவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பெங்காலி இந்து. இவர்களுடைய கருத்துக்கள் என்பன மக்களுடைய செல்லக்கூடிய கருத்துக்களாக அல்லது அவர்கள் கற்பிதங்களை மேற்கொண்ட பிறகு கருத்துக்களை தெரிவிப்பவர்களாக மாறி வருகின்றார்கள். இது நிச்சயமாக லிபரல் கட்சியின் அந்த ஆதரவை குறைக்கின்றது. குறிப்பாக இவ்வாறு கூறலாம், மிகவும் 11% புள்ளி விழுக்காட்டில் வித்தியாசம் கொண்டிருந்த லிபரல் கட்சி இப்பொழுது 6 விழுக்காட்டுக்கு வந்திருக்கின்றது. 43% 32% இருந்த இரண்டு கட்சிகளும் இப்பொழுது 41% 35% மாறி இருக்கின்றன. இது மக்களின் மனத்தன்மையை காட்டுகின்றது. ஆமாம், இதில் மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தையும் கவனிக்க வேண்டும். பிய பொலியே அவர்கள் ஆரம்பத்தில் சில கருத்துக்களை உடனுக்குடன் தெரிவிப்பவராக இருந்தாலும் கடந்த சில மாதங்கள் அல்லது வாரங்களை எடுத்துக்கொண்டால் அவருடைய கருத்து தெரிவிக்கின்ற முறையில் ஒரு மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. பலரும் அதனை அவதானித்திருக்கின்றார்கள். மிகவும் நிதானத்தோடும் அதே நேரத்தில் அவருடைய விடயங்கள் செயல்முறைக்கு தகுந்த இயல்பான ஒரு நடைமுறையும் பின்பற்றுகின்ற விதமாக அவருடைய கருத்துக்கள் அமையப்பெறுகின்ற ஒரு மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாற்றம் என்பது தொடர்ந்து வருகின்ற காலப்பகுதியில் இவ்வாறு செல்லுமானால் லிபரலினுடைய செல்வாக்கை குறைத்து மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியை ஆட்சி பீடம் ஏற்றுவதற்கான வழிவகையை ஏற்படுத்துமா? அவ்வாறான ஒரு தலைமைத்துவம் மிக்க ஒருவராக அவர் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் முன்னர் முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த நிலை என்பது இப்பொழுது இவ்வாறான கருத்துக்களில் மாற்றத்தை கொண்டு வருவதன் மூலமாக ஒரு தலைமைத்துவம் மிக்கவராக அவரை மாற்றுவதற்கு வழிகோலுமா? அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைமைத்துவம் என்பது மாறுகின்ற பொழுதுதான் அந்த ஆதரவு நிலையில் ஒரு ஆட்சி பீடத்துக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் என்று கருதுகிறீர்களா? இல்லை, இங்கே பல விடயங்களுக்கு தடையாக இருப்பவரே பிய பொலிவியர் என்கின்ற ஒரு கருத்து நிலை கூட இருக்கின்றது. அதற்குரிய காரணம் தனது தேர்தல் தொகுதியில் அவர் தோற்ற பொழுது அதிலிருந்து அவர் தலைமை பதவியிலிருந்து விலத்தி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்ட பொழுதும் 2026 இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இடம்பெற்ற தலைமைத்துவத்தை நிரூபிப்பதற்கான மகாநாட்டில் தற்பொழுது உள்ள ஆட்சியில் அல்லது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளவர்களின் ஆதரவை பெற்று அவர் ஒரு நிச்சயமாக தனது தலைமைத்துவத்தை மீண்டும் புதுப்பிக்கின்றார் அல்லது மீள வருகின்றார் அல்லது தன்னை மீள கட்டியமைக்கின்றார் என்ற நிலையில் இருக்கின்றார். எனவே அவருக்கான ஆதரவு புலமும் மற்றும் அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு தொடர்ச்சியான ஆதரவு கொடுப்பதும் கன்சர்வேட்டிவிடரே ஓரளவு கூடியிருந்தாலும் கன்சர்வேட்டிவ் கட்சி அரசியலில் இருந்து ஒதுங்குபவர்கள் கூட ஒதுங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது குறிப்பாக கூறலாம், இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் அல்லது செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு 6 பாராளுமன்ற தேர்தல்கள் இடம்பெறப் போகின்றன. அதில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இளைப்பாறை செல்வோர் மற்றும் தற்பொழுது வறுமையாக இருக்கின்ற பாராளுமன்ற தொகுதிகளுக்கென. இந்த நிலையில் இவ்வாறான ஒரு வாக்கெடுப்பு என்பது நிச்சயமாக அவர்களது கையை மேலோங்க செய்யும். எனவே லிபரல் கட்சி கூட இந்த விவகாரத்தில் ஒரு திட்டமிட்ட வகையில் செயற்பட வேண்டிய ஒரு தேவையை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். அவரது கருத்து கூறல்களில் நீங்கள் குறிப்பிட்டது போல அதாவது ஒரு எதிர்கட்சியிடமிருந்து வரக்கூடிய கூறிய செய்திகளை இப்பொழுதுதான் கூற தொடங்கி இருக்கின்றார். முதல் அவருடைய செய்திகளில் அவ்வாறான தன்மை இருக்கவில்லை. அதே போல இந்த நாட்டின் பொருளாதாரம் என்பது குறித்த கருத்தியலில் லிபரல் கட்சியோடு ஒத்துணைந்து போகின்ற அல்லது லிபரல் கட்சி இவர் உள்ளார் அமெரிக்காவின் டாரிஃபை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதில் அந்த ஒருமித்த கருத்தை தெரிவிக்கின்றவராக, அதாவது மக்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து மீள வேண்டும் என்கின்ற பொழுது அது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பவராகவும் மாறி வருகின்றார். நேற்றைய தினம் அல்பர்டா விடயம் தொடர்பாகவும் அவர் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். குறிப்பாக இந்த ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான ஒரு தலைமைத்துவ நாடாளுமன்ற உறுப்பினரை தன்னுடைய கட்சியிலிருந்து பிரதிநிதியாக அறிவித்த விடயமும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் தொடர்ந்து ஒரு டொனால்ட் ட்ரம்பினுடைய செல்லப்பிள்ளையாக மாறிவிடுவாரோ என்ற ஒரு அச்சம் இருந்த நிலையில் அதனை போக்கும் விதமாக இந்த பிரிவினைக்கு எதிரான குரலை அவர் எழுப்புகின்ற ஒரு விடயம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் பார்க்கலாம்.
இல்லை, நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட கருத்து மிகவும் முக்கியமானது. இதில் அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய தன்மை இருந்தது. என்னென்று சொன்னால், கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு அடித்தளமாக உள்ள மாகாணமே அல்பர்டா மாகாணம் தான். அதனை விடவும் 2 பேரும், பியர் பொலிவியரும் மாக்கானியும் அல்பர்டா மாகாணத்தை சார்ந்தவர்கள். எனவே மாக்கானி அவர்கள் அங்கே அதிக பாதிப்பை விளைவிக்கக்கூடியவராக மாறுவார் என்றால் மாறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. ஏனென்றால் அவர் அல்பர்டாவை தளமாக கொண்டுதான் தனது செயற்பாடுகளை கொண்டவராக இருக்கின்றார். ஆனால் பியர் பொலிவியர் தனது பதவி காலத்தில் ஒட்டாவா நெப்பியன் தொகுதியில் தான் அவருடைய வாழ்க்கை என்பது 25 அல்லது 30 வருடமாக இருந்தது. அந்த தொகுதியை தான் பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தார். பிற்பாடு இப்பொழுது அந்த தொகுதியில் தோற்ற பிறகு அங்கே சென்று அங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார். எனவே அந்த மாகாணத்திற்குடைய தங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெளிவாக சொல்ல வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. அதனை தெரிவித்திருக்கின்றார். இது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இந்த ஒற்றுமை, இறையாண்மை என்பதிலும் ஒற்றுமை என்பதிலும் கனடாவின் 2 பெரிய கட்சிகளும் ஒரே கொள்கையை கொண்டிருக்கின்றன என்பது நிச்சயமாக ஒரு ஆறுதல் தரும் செய்தி. இதே நிகழ்ச்சியின் நிறைவான கேள்வியாக, குறிப்பாக தமிழர்கள் அல்லது குடிபெயர்ந்து வந்தவர்கள், கனடாவுக்கு வந்தவர்கள் கூடுதலான ஆதரவு நிலை எடுக்கின்ற பொழுது அது லிபரலுக்கான ஆதரவு நிலையாக இருந்து வந்தது. அந்த வாக்கு வங்கியில் இவ்வாறான போக்கு என்பது மாற்றத்தை ஏற்படுத்துமா? இல்லை, மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த இனப்படுகொலை தொடர்பான விவகாரத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பங்கு எவ்வாறு இருந்தது என்பது குறித்த விவரத்தில் அவர்கள் ஒரு பொது விசாரணை ஒன்றுக்கு தொடர வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது இனப்பிரச்சனை இடம்பெற்றது என்பதை ஒத்துக்கொள்பவர்களில் ஒரு தரப்பாக அவர்கள் இருந்தாலும் 2004ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரையான அவர்களது செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தன, அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு யார் பின்புலமாக இருந்தார்கள், அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் எவ்வாறு அந்த போரை, அதாவது ஒரு குரலாக அவர்கள் அதாவது ஒரு அமைச்சர் கூறுகின்ற கருத்து, தாங்கள் நேரடியாகவே நடவடிக்கைகளுக்கு ரங்கத்தை ஜேசன் கனி என்கின்ற அமைச்சரின் கருத்தியலின்படி தாங்கள் நேரடியாகவே நடவடிக்கைகளுக்கு தயாராக இருந்ததாகவும், ஆனால் தங்களை சந்தித்த இங்குள்ள தமிழர்கள் அறிக்கைகள் விட்டால் போதும், நீங்கள் ஒரு நடவடிக்கையும் செய்ய தேவையில்லை என்ற பொழுது அவர் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக அதனை பகிர்ந்திருந்தார் என்னோடு. எவ்வாறு இவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஏன் எங்களை அவ்வாறு செய்ய விடுகின்றார்கள் இல்லை என்று. இவையெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அவருக்கான ஆதரவு என்பதை கொடுப்பது குறித்த ஒரு நிலைமை என்பது இந்த தமிழர் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், அந்த நேரத்தில் அதாவது ஆபத்தில் இருந்து ஒரு இனத்தை காக்கக்கூடியதாக ஒரு அரசு இருந்தது. அவ்வாறு என்று அவர்கள் கூறுவார்களாக இருந்தால் அது ஏன் தவிர்க்கப்பட்டது, அதன் பிறகான செயற்பாடுகளில் எவ்வாறான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளலாம் போன்றவை எல்லாம் விளங்கப்பட வேண்டிய அல்லது விளக்கப்பட வேண்டிய தேவைகளாக இருக்கின்றன என்பதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.